உங்களுக்கும் இது போல் புருவத்தில் முடி ரொம்ப சின்னதாக மெல்லிஸாக இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தது அப்படின்னா அதை எப்படி ஒரு சில வாரங்கள்லேயே நல்லா அடர்த்தியாக நீளமாக அதிகமான முடிகளை வளர வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். புருவத்துக்கு மட்டும் இல்லை, இமைகளுக்கும் ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு க்ரீம் தான் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருட்கள் தேவைப்படும். அது ரொம்ப முக்கியமான பொருட்கள். நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அந்த இடத்துல முடி இல்லாத இடங்களில் முடிகளை வளர வைக்கிறதுக்கும் நிறையவே ஹெல்ப் பண்ணக்கூடியது தான். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் கிராம்பு. கிராம்பு பார்த்திங்க அப்படின்னா முடி வளர்ச்சியை தூண்டுங்க. முடி இல்லாத இடங்களில் முடியை வளர வைக்கும். இருக்கக்கூடிய முடிகளை அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 20லேருந்து 30 கிராம் அளவுக்கு நான் கிராம்பு எடுத்திருக்கேன். அந்த கிராம்பை இது போல் ஒரு வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுங்க. கிராம்பு பார்த்திங்கன்னா சூடு ஏற ஏற இந்த மாதிரி நமக்கு லைட்டாக அப்படியே தடிமனாகி வரும். இன்னும் நம்ம அதை வறுத்துக்கிட்டே இருக்க கருகி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சாம்பல் ஆட்டம் மாறிடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் வறுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கறி கொட்டை குச்சி குச்சியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருந்த கிராம்பை நல்லா ஆற விட்டுட்டு தனியாக இது போல் ஒரு கண்ணாடி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கைகளாலே எடுத்து நல்லா அமுக்குனிங்க அப்படின்னா நமக்கு அப்படியே பொடி பொடியாக ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா இடித்து பொடியாகிற மாதிரி கொண்டு வர போகிறேன். அதுக்கு ஒரு இடுக்கி எடுத்திருக்கேன். அந்த இடுக்கியில் போட்டுட்டு நல்லா இடித்தோம் அப்படின்னா நம்ம வறுத்துருக்கனால சீக்கிரமாக பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொடியாயிரும். இந்த பொடி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இமைமுடி புருவ முடி எல்லாத்தையும் வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பவுடர் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ ஒன்றும் பாதியமாக அங்கங்கே குறன்னு இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு இப்போ புருவத்துலலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்லா சாஃப்டான ஒரு பவுடராட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான நல்ல ஒரு சூப்பரான பவுடர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த வேஸ்ட்டை நம்ம தூக்கி போட்டுடலாம். இது பயன்படுத்த முடியாது. இந்த பவுடரை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி கம்மியாக கிராம்பு எடுத்து அதை வறுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு தினமும் பயன்படுத்துறதுக்கு ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரில் லைட்டாக எண்ணெய் குழச்சி குழந்தைங்களுக்கு மை கூட பார்த்திங்கன்னா வச்சு விடலாம். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்லேருந்து ரெடி பண்ணது தான். இப்போது இந்த பவுடர் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறது கேஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்குறேன். கேஸ்டர் ஆயிலுமே பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். அந்த இடத்துல நல்ல தடிமனான அடர்த்தியான முடியை வளர வைக்கிறதுக்கு இந்த கேஸ்டர் ஆயில் ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் இ ஆயில் சேர்க்குறேன். விட்டமின் இ ஆயிலும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஒரு கேப்சூல் அளவுக்கு விட்டமின் இ ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் தினமும் பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கும். இதையும் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. சீக்கிரத்தில் கெட்டெல்லாம் போகாது. இதை நம்ம டெய்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம புருவத்துலேயும் இமை முடிகள்லேயும் அப்ளை பண்ணணும். நம்ம மஸ்காரா போடுவோம் பார்த்திங்களா, அந்த ப்ரஷ்லையே நல்லா எடுத்துட்டு நம்ம புருவ முடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி இமைகளுக்கும் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி விடணும். தினமும் பண்ணணும். தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு ரொம்ப லைட்டனாக தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் புது முடிகள் வளர ஆரம்பிக்கும். முடிகளும் பார்த்திங்க அப்படின்னா அடர்த்தி தன்மை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா வித்தின் 1 வீக்லேயே உங்களால் பார்க்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.